ஈரான் மற்றும் ஓமன் ஐக்கிய அமீரகம் இடையே அமைந்துள்ள குறுகிய நீர்வழிதான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி. இது பெர்சியன் வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் அரேபிய கடலுடன் இணைக்கிறது. இது குறுகலான இடம், வெறும் 55 கிலோமீட்டர் மட்டுமே அகலம் கொண்டது. இது உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து முனையமாக இது கருதப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி என்பது சாதாரண கடல்வழி பாதை மட்டுமல்ல, இது சர்வதேச எரிசக்தி ஓட்டத்திற்கான உயிர்நாடியாகவும் விளங்குகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலகம் எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி விநியோகத்தை பெரிதும் நம்பியுள்ள இந்தியாவைப் போன்ற நாடுகள் இதில் அதிகம் பாதிக்கப்படும் ஆபத்து இருக்கிறது. இந்த நீர் வழித்தடம் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் செல்கிறது. அதாவது ஒட்டுமொத்த சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தில் 25%. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஐக்கிய அமீரகம், குவைத் மற்றும் கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளுக்கு இந்த ரூட் வழியாகவே எண்ணெய் செல்கிறது. இந்த ரூட்டில் செல்லும் எண்ணெயில் சுமார் 80% ஆசிய நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியா, சீனா, ஜப்பான் மற்றும் தென் கொரியாவுக்கு செல்கிறது. கச்சா எண்ணெய் மட்டுமின்றி இயற்கை எரிவாயுவுக்கும் இந்த ஜலசந்தி ஒரு முக்கிய பாதையாக உள்ளது. குறிப்பாக உலகின் முன்னணி LNG ஏற்றுமதியாளரான கத்தாரிலிருந்து இந்த ரூட் வழியாகவே ஏற்றுமதி அதிகம் நடக்கிறது. இந்தியாவுக்கு ஏன் இது முக்கியமானது? வளைகுடா பிராந்தியத்திலிருந்து வரும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவைத்தான் இந்தியா பெரிதும் நம்பியுள்ளது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி இந்தியாவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% இந்த ஜலசந்தி வழியாகவே வருகிறது. இந்தியாவின் LNG இறக்குமதியில் சுமார் 54% இந்த சேனல் வழியாகச் செல்கிறது. இந்தியா தினசரி 5.5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் நிலையில் அதில் சுமார் 1.5 மில்லியன் பேரல்கள் ஹார்முஸ் வழியாகவே வருகிறது.